ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 10 நிமிடம் இருந்தால் போதும், இந்த குருமா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமா வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 முந்திரி பருப்பு வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கசகசா இல்லாட்டி 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட வச்சு அரைச்சிக்கலாம். இந்த குருமா வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு சூடானதுக்கு அப்புறம் அது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க வச்சுக்கோங்க. சோம்பு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம போட்ட மசாலாலாம் கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இதில் பட்டாணி நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த பட்டாணியை தான் சேர்க்குறேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் குருமா வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள் சேர்த்தும் இந்த குருமா வைக்கலாம். இந்த மாதிரி மசாலாவும் வெஜிடபிளும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் வச்சு எடுத்தால் நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமாவை 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தையும் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கடைசியில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் குருமா வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.